வழக்கு வழக்கு அறுத்து வைப்பேன். நான் வாதாடுற வக்கீல் மாதிரி உங்களுக்காக உலகத்துக்காக வாதாடுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பலம் கிடைக்கும். இல்லை என்று போகாது. அந்த நம்பிக்கை வேணும். அதனால பெண்கள் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எப்பவும் உறுதியா இருக்கணும். ஒரு வீட்டுல ஒரு பெண் சிரிச்ச முகத்தோட இருந்தா வீடு நல்லா இருக்கும். எப்பவும் சிரிச்ச முகத்தோட என்ன வந்துடுற என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே கண்ணாறு வெளிவரும் தயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. அவன் இருக்கான் உடனே சினிமா போட்டு கலகலப்பா இருப்பது உறுதி இருக்கணும். எந்த வீட்டுல பெண் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த வீடு நல்லா இருக்கும். அதான் பெண்ணுன்னா இந்த நாட்டின் கண்கள் பெண் வீட்டின் கண்ணு பொண்ணுன்னு நினைக்கப்படாது. எம்மா சரிதானா? ஆமையா. அதனால பெண்கள் எப்பவும் சிரிச்ச முகத்தோடு புருஷன் அடிச்சாலும் சிரிக்கணும். சிக்குவாங்க தடுத்து தான் செய்வான். சிரிச்சுக்கணும். சாப்பிட்டுங்க சாப்பிட்டுங்க குறுக்குற சாப்பிட்டுங்க சாப்பிட்டுங்க வாங்கி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிக்கணும். அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். தண்ணி அடிச்சு சண்டால என்ன அடி அடிக்காங்க. எப்படி சிரிக்க முடியும் சொல்லுங்க? கடவுளே எந்த ரசிப்பு சிரிப்பா? கடவுளே என்ன பொய்ய சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க. அடிக்கிறது பொய்யா? இப்ப எல்லாம் எந்த புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது? அப்ப ஆரையும் அடிக்க பொண்டாட்டி தான் ஐயா புருஷனும் போட்டு அடிக்கிறது. போச்சுடா கல்யாணம் பண்ணி உமக்கும் தெரியலையா? ஏ உண்டா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. வாங்கினாலும் சொல்லுங்க ஐயா. இப்ப கல்யாணம் பண்ற பெண்களுக்கு எல்லாம் நல்ல சந்தோஷம். என்ன மாப்பிள்ள பொம்மை மாதிரி தானே இல்ல இருப்பான். எந்திருப்பான் போவான். நல்ல புருஷன். முன்னெல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம். இப்ப மனைவிதான் மகாராணி. ஆமா என்ன அப்படி பாக்குறிய? இல்லத்து அரசி இல்லத்து அரசி இல்லத்தை அரைச்சிருவா. அம்மியில வச்சு அரைச்சிருவா. அவ்வளவு கோவமா? கோவம் இல்ல அவ்வளவு பவுசு. இல்லன்னு சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஆளெல்லாம் இப்ப சொல்லுங்க நான் பொண்ணு கட்டி சந்தோஷமா இருக்குன்னு ஒரு ஆம்பளை கை தூக்கு பார்ப்போம். சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு மீட்டர் வேண்டாமா? என்னய்யா நீங்க இருப்பியா? ஐயா நீங்க இருப்பிய என்ன? நீர் இப்படி கையை ஒரு ஓங்கினாலே போதும். உங்க காலம் அப்படி சர்வமும் சுத்தம். நான் தான் வாங்குற மாதிரியா இருக்கேன். வாங்கிடும் வாங்குவோம். கை கலந்து விடுறோம். இப்படி வாங்கணும்னா இழுத்துட்டு அங்க அதுலயும் இப்ப உள்ள ஆம்பளை பூதந்த டாஸ்மார்க்க போட்டு பிளங்கட்டு போய் கிடக்கான். முடியல. ஆமா மாப்பிள்ள வருவாரு மாப்பிள்ள வர்றான்னு தலையும் வாரி பூச்சூடி வருவாருன்னு